அந்த பையனுக்கு அவ அப்பா வந்ததும் தெரியாதான், கொம்பெடுத்ததும் தெரியாதான், தன்னை அடிச்சதும் தெரியாதான். அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ஒரு நிலையான மனதோட பக்தி. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இவர் எப்ப முடிப்பாரோ, நம்ம எப்ப வீட்டுக்கு போகலாம், நான் 2 ஜோடி செருப்பு விட்டனே, ஒரு செருப்பை நாய் தூக்கின்னு போயிருக்குமா, ஆட்டோ கிடைக்குமா, வீட்டுக்கு சாவி எடுத்துன்னு வந்துட்டோமே, வீட்டுக்காரர் வாசல்ல நின்னா திட்டுவாரு, இப்படி எண்ணத்தை உட்கார்ந்துட்டு இங்க வந்து நம்ம கேட்டோம்னு வைங்க, எப்படி இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப அந்த பையன்கிட்டே நம்ம என்ன கத்துக்கணும்? நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலிலே நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நிலையான மனது இருக்கணும். அதற்கு பெயர் தான் பக்தி. இப்ப கான்சென்ட்ரேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாளே அதுதான். இப்ப போக்கஸ் சொல்றா இல்லையா, அதுக்கு பேர் தான் பக்தின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பையன் அந்த சிவலிங்கத்துக்கு மேல ரொம்ப லயத்து போயிட்டான், 2 அரை கலந்துட்டான், அத்வைத்தம்னு சொல்லுவா, கலந்துட்டான். அதனால அவ அப்பா அடிக்கிறது என்ன பண்ண, அவனுக்கு உரைக்கல, தெரியல. 2 அடி போடுறார், 3 அடி போடுறார்.